ஒரு காரணம். நான் இதை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகுதான் இந்த நன்றி நினைவுல வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனாலும் விநாயகர் சதுர்த்திக்கான வாழ்த்தையும் கிருஷ்ண ஜெயந்திக்கான வாழ்த்தையும் சென்ற நிகழ்ச்சியில நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் கூட அந்த முழு முதல் கடவுள் விநாயகப் பெருமானை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நம்ம பேசியிருந்தோம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக. அந்த வகையில் வெகு விரைவில் நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட போறோம். ஆகவே விநாயகப் பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டேன். அதனால்தான் விநாயகப் பெருமானின் பாட்டோடு நம்மளுடைய அவைத்தலைவர் ஆரம்பிச்சாங்க. நானும் என்னுடைய உரையை ஆரம்பிச்சேன். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என்றாரு திருமூலர். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாண்டாங்க நம்ம அவ்வியார். அது மட்டும் இல்ல, வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம். எவ்வளவு எதுகை மோனோட ரிதமா 3 வார்த்தையில ஒட்டுமொத்த சாரத்தையும் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் பெண்மையின் பேராற்றல். அதனால்தான் சொல்லுவேன், ஔவையாரும் ஆண்டாளும் தான் பெண்மையின் பேராற்றலின் அடிப்படை தத்துவம். அதற்கு பிறகு முப்பெரும் தேவியர்களில் ஒருவராக நம்ம காரைக்கால் அம்மையாரை சேர்த்துக்கலாம். இந்த 3 பேரும் தான் நம் கண் முன்பாக வாழ்ந்து மறைந்த பெண்மையின் மிகச்சிறந்த பேராற்றல்கள், மிகச்சிறந்த ஞானிகள். ஔவையார், ஆண்டாள், காரைக்கால் அம்மையார். அப்ப வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது என்று அற்புதமான ஒரு பாடலை நமக்கு ஔவையார் தான் கொடுத்தாங்க. மூஷித வாகனம் மோதஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதமஸ்தே என்று கூட சமஸ்கிருதத்துல ஒரு அற்புதமான பாடல் இருக்கு. விநாயகனே வெவ்வினை வேறிருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான்ற பாடலை நம்ம அடிக்கடி காதுல சீர்காழி கோவிந்தராஜன் குரல்ல கேட்டிருக்கிறோம். விநாயகருக்கு பல்வேறு விதமான வடிவங்கள் இருக்கு. அந்த விநாயக பெருமானுக்கான ஒரு மிகச்சிறந்த ஆலயமாகத்தான் மணக்குள விநாயகர் கோயில் இருக்கு. நம்ம விழாவுக்கு வந்திருந்தவர்கள் எல்லாம் கூட அந்த மணக்குள விநாயகர் கோயிலை சென்று தரிசிக்க வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதை மிகப்பெரும் மகிழ்ச்சியா நினைக்கிறேன். நமது பவானி அவர்கள், கலா அவர்கள், சிவகாமி, இவங்க 3 பேருமே அந்த கோயிலை தரிசிச்சாங்க. ஒரு சிலர் பணிச்சூழல் காரணமா உடனடியாக போயிட்டதுனால பார்க்க முடியல. அதிலும் மிக சிறப்பாக அன்று நான் அவங்கள அந்த சிறப்பை காட்டினேன். விநாயகர் நான்மணி மாலை என்ற ஒரு மிகச்சிறந்த இலக்கியத்தை நமது மகாகவி பாரதி படைச்சார். அப்ப எந்த அளவிற்கு ஔவையார் மீது பற்றுள்ளவராக நமது பாரதி இருந்து ஆத்திச்சூடியை படைச்சாரோ, அந்த அவ்வை பெருமாட்டிக்கு பிடித்த விநாயக பெருமான் மீதும் பக்தியோட இருந்திருக்காரு. இதுதான் அந்த குரு சிஷ்ய மனோபாவம்ன்றது. அந்த குரு சிஷ்ய மனோபாவம் மிக முக்கியம் என்பதை சுட்டிக்காட்டிய கிருபானந்த வாரியார் அவர்கள் பிறந்த தினமும் இதுதான். அதை பத்தி நான் பிறகு பேசுறேன். அதற்கு முன்பாக இந்த மகாகவி பாரதியார் விநாயகர் நான்மணி மாலைன்னு ஒரு இலக்கியத்தை படைச்சார். நான்மணி மாலைன்னா தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும். நான் ஆக்சுவலா தமிழ் ப்ரொஃபசர் கிடையாது. ஆனால் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக அது என்னன்றதை தேடி நான் கண்டுபிடிச்சேன். ஆசிரியப்பா, கலிப்பா மற்றும் விருத்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடல் தான் அது. இந்த 4 விதமான இலக்கியங்களையும் ஒன்று சேர்ந்த பாடல் பாடப்படும். அதுலதான் மிக முக்கியமான வரிகள்லாம் நமது பாரதி கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சில வரிகள், குறிப்பாக எமக்கு தொழிலை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்ற அந்த வரிகள் விநாயகர் நான்மணி மாலையில தான் இருக்கு. அதுல ஒரு லைன் எழுதியிருப்பாரு விநாயகர், இந்த என்னுடைய கடமைகள் என்னுடைய வேண்டுகோளை எல்லாம் நீ நிறைவேற்றுகின்ற பட்சத்தில் உனக்கு பொன்னால் ஒரு ஆலயம் அமைப்பேன் அப்படின்னு எழுதியிருக்கும். நீங்க மணக்குள விநாயகர் கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வரி மட்டும் பொன்னால், அந்த கோல்டு கோட்டிங் சொல்லுவாங்க, பொன்னால் அது பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கும். அந்த வீடு தான் நான் பவானி அவர்களிடம், கலா அவர்களிடம் அன்னைக்கு காட்டினேன். அடுத்த முறை நீங்கள் புதுவைக்கு வரும்போது அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அந்த முழு பாடல் தொகுப்பும் விநாயகர் கோயில்ல இருக்கும். அதுல அந்த ஒரு குறிப்பிட்ட வரி மட்டும் தங்க நிறத்தால பெயிண்ட் பட்டிருக்கும். ஏன்னா பொன்னால் உனக்கு ஒரு ஆலயம் செய்வேன் என்று சொன்ன பாரதியால் அதை செய்ய முடியலனாலும் அவர் வரிகளுக்கு அந்த பொன்னாலான நிறத்தில் பெயிண்ட் அடிக்கப்பட்டு, இதை கண்டுபிடிச்சு பாரதியாரின் பேத்திக்கே நான் தான் சொன்னேன். அவங்களுக்கு அது தெரியல, ஆச்சரியப்பட்டாங்க. மகாகவி பாரதியாரின் பேத்தி ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. அப்போ அந்த அளவிற்கு பாரதியாலும் புகழப்பட்ட, பெருமையோடு பாராட்டப்பட்ட ஒரு மிகுந்த இறைவன் தான். நாம் பல்வேறு வரிகளை எழுதியிருக்கேன் விநாயகருக்கு. நேரத்தை நிரூபிக்கிறது வரிகள். குறிப்பா தாய் தந்தையே தெய்வம் என்பதை ஒரு மாம்பழத்தின் மூலமாக நமக்கு சொன்ன ஒரு விநாயக பெருமான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தத்துவத்தை ஒரு சின்ன ஒரு பழத்தின் மூலமாக. தாய் தந்தையை சுற்றிவிட்டால் உலகத்தையே சுத்தலாம். அதுதான் திருவிளையாடின் உச்ச கூட சொல்லலாம். அதை போலவே அறிவு கூர்மை என்பது உடலை விட அதிகம் என்பதையும் அவருடைய உணர்த்தம் தான் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உலகம் ஃபுல்லா மயிலால முருகன் சுத்தினாரு. ஆனா இவர் தாய் தந்தையை மட்டும் புத்தி கூர்மையால சுத்தி அவர் எடுத்துட்டாரு பாருங்க. ஆனால் அதுதான் என்னுடைய வரிகள்ல எழுதியிருப்பேன். அது நல்லதுக்கு தான். ஏன்னா அதனாலதான் நமக்கு பழனி பஞ்சாமிர்தம் கிடைச்சது. ஒருவேளை முருகருக்கு அந்த பழம் கிடைச்சதா பழனி பஞ்சாமிர்தம் நமக்கு கிடைச்சிருக்காது. ஆகவே பழனி பஞ்சாமிர்தம் கிடைப்பதற்கும், பழனி என்ற ஒரு மலை கிடைப்பதற்கும், பழம் நீ என்ற ஒரு ஔவையார் பாட்டு கிடைப்பதற்கும் இந்த ஒரு காரணம் தான். ஆகவே எல்லாமே இந்த பரம்பொருள் நடத்துகிற ஒரு விளையாட்டு தான். அப்படிப்பட்ட விநாயக பெருமானின் வடிவமே நமக்கு பல விஷயங்களை சொல்லுது. அந்த யானை முகம் என்பது மிகச்சிறந்த ஞானத்தை காட்டுது. தும்பிக்கை என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு, பெரிய வயிறு என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அவருடைய வாகனங்களுக்கு அர்த்தம் இருக்கு. இப்படி அந்த தத்துவம், இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் சொல்லுகின்ற தத்துவம் 1, 2 அல்ல. அதை உணர்ந்து அதை வணங்கும் போதுதான் அதனுடைய சாரம் கிடைக்கும்.
ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக ஞானி கிட்ட நான் பேசும்போது அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. உங்களை போன்றவே என்னோட ரொம்ப ரசிக்கக்கூடியவர். அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன், இறைவனை எல்லாரும் வேண்டுறாங்க, இறைவனோட அருள் யாருக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு என்ன கேட்டாரு. ராகவேந்திர படத்துல ராகவேந்திரரை எல்லாரும் சோதிக்கிற மாதிரி என்ன அந்த ஞானி சோதிச்சாரு. அப்ப நான் ஒரு பதில் சொன்ன, அவர் ஆனந்த கண்ணீர் விட்டு என்னை கட்டி தழுவினாரு. நான் சொன்னேன், அந்த இறைவனுடைய தத்துவத்தை உணர்ந்து யார் இறைவனை வேண்டுறாங்களோ அவனுக்கு இறைவனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதைத்தான் நான் இங்கேயும் பதிவு செய்யறேன். ஒரு இறைவனை நாம் வணங்கும் போது அந்த இறை தத்துவம் எதற்கு சொல்லப்பட்டிருக்குன்றதை உணர்ந்து நம்ம வணங்கணும். விநாயகருக்கு பழம் வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும்னா எதுக்கு அதை வைக்கிறோம்? ஏன் அந்த வைக்கிறோம்? ஏன் அந்த விநாயகர் கண்ணை திறக்கிறோம்? ஏன் விநாயகர் இப்படி இருக்காரு? எதுக்கு அதை மண்ணில் கரைக்கிறோம்? மண்ணிலே உருவானவன் மண்ணிலே கரைகிறான். இந்த உடம்பும் உருவாச்சு, இது மண்ணில தான் கரைய போகுது. கடைசியில இதை உணர்த்துவதுதான் இந்த திருநீரின் மகத்துவம் கூட. இதை உணர்த்துவதுதான் அந்த நாமத்தின் மகத்துவம் கூட. இப்படி நமது அர்த்தமுள்ள இந்து மதம் சொல்ற தத்துவங்களை நம்ம ஆழமா பார்த்தா ஒரு நெறி இந்த உலகத்துல கிடையாது. ஆனால் பல்வேறு விதமான வெளிநாட்டு சக்திகளாலும் அந்நிய சக்திகளாலும் பல்வேறு விதமான வறுமை, அறியாமை போன்ற பல காரணங்களால இதனுடைய மகத்துவம் தற்காலிகமா அழுத்தப்பட்டிருக்கு. என்றும் இதை நிரந்தரமாக அழுத்த முடியாது. எப்படி தமிழ் அழியா வரம் பெற்று இருக்கின்றதோ தமிழ்ல இந்து மதமும் அழியா வரம் பெற்று இருக்கும். ஏன்னா தத்துவங்கள் அப்படி. ஆனால் அது சில சுயநலமான சில விஷயங்களின் காரணமாக ஒரு சில மனிதர்கள் செய்கின்ற தவறின் காரணமாக அதற்கு மேல வேற சாயம் பூசப்பட்டு தேவையில்லாமல் இந்த மதத்தை பிற மதத்திற்கு பலியாகக்கூடிய ஒரு நிலைமை நம்ம கண்ணாடி பார்க்கிறோம். ஆனால் இந்த தத்துவங்களை உணர்ந்து அந்த இறைவனை வணங்கும் பொழுது அது அர்த்தமுள்ள இந்து மதத்துக்கு இன்னும் அர்த்தம் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யறேன். அப்படி விநாயகப் பெருமான் ஒரு தத்துவ ஞானி, ஞான முதல்வன் நம்ம அதனால தான் சொல்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விநாயகப் பெருமானை வணங்கிட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளே போறோம். அதனால தான் முழு முதற் கடவுள்ன்றோம். பல்வேறு பண்டிகைகளுக்கு முதல் பண்டிகையே விநாயகனுடைய பண்டிகை தான். மற்ற பண்டிகைகளை நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ, விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடாம நம்ம இருக்க மாட்டோம் பெரும்பாலும் நம்மளுடைய இல்லங்கள்ல. ஏன்னா அதுதான் ஒரு முதல் விழா. அந்த ஆண்டின் தொடக்கமா நம்ம அதை எடுத்துக்கிறோம் ரீதியா. இன்ஃபேக்ட் முருகனுக்கு அறுபடை வீடு இருக்க மாதிரி விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் இருக்கு. பல பேருக்கு தெரியாமையே அந்த அறுபடை வீடுகள், நான் இன்னைக்கு என்னுடைய தாயார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், என்னுடைய மனைவி கிட்ட நேற்று பேசிட்டு இருந்தேன். தெரியாமையே அந்த அறுபடை வீடுகளை நான் வணங்கியிருக்கேன். ஆனா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு இது தெரிய வந்தது. குறிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திருக்கடையூர்ல இருக்கிற கள்ள விநாயகர் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த விநாயகரோட அறுபடை வீடுகள்ல ஒன்று. திருநாரையூர்ன்ற ஊர்ல இருக்கிற பொல்லா பிள்ளையார்னு ஒண்ணு இருக்கு. அது இந்த விநாயகருடைய அறுபடை வீடுகள்ல ஒன்று. முருகனுடைய அறுபடை வீடு நமக்கு தெரியும், ஆனா விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் இருக்கு. அந்த பொல்லா பிள்ளையார ஒரு தமிழாசிரியர்கிட்ட கேட்டேன், அது என்ன பொல்லா பிள்ளையார் அப்படின்னா அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, விநாயகர் பொல்லாத வேலைகளை செய்வான் அதனால பொல்லா பிள்ளையார்ன்ட்டார். இதுதான் இந்த தமிழாசிரியர்களை நான் கடுமையா கண்டிக்கிறதுக்கான காரணம். இந்த தமிழை கெடுப்பதில் தமிழாசிரியர்கள் பெரும் பங்காற்றுறாங்க. உண்மைதான், தமிழை கெடுப்பதில் பெரும் பங்காற்றுபவர்களே தமிழாசிரியர்கள் தான். பொல்லா என்றால் செதுக்க முடியாத அல்லது நுணுக்க முடியாத அல்லது வடிக்க முடியாத அந்த விநாயகரைய செதுக்க முடியல, தானாகவே உருவான ஒரு விநாயகர். பொல்லா என்றால் பொல்லாத என்றால் செதுக்க முடியாதுன்னு அர்த்தம். அதாவது அகழ முடியாத ஒரு கல்லா அது இருந்தது, தானா உருவாச்சு விநாயகரா. அதனாலதான் அது பேர் பொல்லா பிள்ளையார். இவன் பொல்லாதவன் படத்தை பார்த்துட்டு பொல்லா பிள்ளையார் பொல்லாத பிள்ளையார். இப்படி பல அர்த்தங்களையே மாற்றி தெரிஞ்சுக்கூடிய அளவுக்கு அந்த தமிழ் இருக்கு. ஆனால் இந்த தமிழை நேசித்த நமது அவ்வை பிராட்டியால் வணங்கப்பட்ட ஒரு பிள்ளையாரும் அவருடைய விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாட போறோம். அந்த அடிப்படையில நம்ம ஏற்கனவே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாலும் கொஞ்சம் விநாயகரை பத்தி ஒரு சில வார்த்தை பேசி, அதுவும் மணக்கல விநாயகரை பார்த்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நம்மளுடைய தமிழமது ஆளுமைகள் இந்த விழாவை முடித்து விட்டு அங்கு தங்கியிருந்து விட்டு அதை பார்க்க வைப்பதற்கு நான் காரணமா இருந்தது ஒரு மகிழ்ச்சி. அதனூடாக நானும் சென்று மணக்குள்ள தரிசிச்சேன். மீண்டும் மறுபடியும் தரிசிப்பேன் விநாயகர் சதுர்த்தி அன்று. அந்த அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாள்ல நான் உங்ககிட்ட முதல்ல வேண்டிக்கிறேன். ஆகவே உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை. ஏன்னா முழு முதல் கடவுள், ஞான முதல்வன், இந்த உலகத்தின் ஒரு மிகச்சிறந்த தத்துவத்தை நமக்கு அவருடைய உருவத்தின் மூலமாக சொல்லக்கூடிய பெரிய ஒரு விநாயகர் பெருமான். அவருடைய விநாயகர் சதுர்த்தியை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். அதனூடாக அந்த தத்துவங்களை நாமும் தெரிந்து கொண்டு நம் வளரும் தலைமுறைக்கு சொல்லுவோம். அங்கதான் நம்ம பல நேரங்களில் தவறு. நம்ம குழந்தைகளிடம் அதை கடத்தணும். முடிந்தா அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் விநாயகரை பத்தி ஏதாவது ஒரு படம் வரும், அந்த படத்தை போட்டு பார்ப்போம். ஒரு விநாயகரை பத்தி ஒரு வீடியோ கார்ட்டூன்ல இன்னைக்கு எவ்வளவு வந்துருது. ஏன் விநாயகருக்கு ஒரு குழந்தை கேட்கும், என்னுடைய குழந்தை சிறு வயதுல, ஏன்பா விநாயகருக்கு மட்டும் தலை வந்து யானை வடிவத்துல இருக்கு, உடம்பு மனித வடிவத்துல இருக்கு. உடனே ஒரு வீடியோ போட்டேன், பால விநாயகர்னு ஒரு படம், நல்லா அழகா தெளிவா கிராபிக்ஸோட அதுல எல்லாமே வந்துருச்சு. அப்படி சில தத்துவங்களை நாம் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கிறோம். அப்படிலாம் நம்மளுடைய மூத்த தலைமுறை பார்த்ததுனாலதான் ஒரு ஞானத்தோடு ஒரு பக்தியோடு அந்த காலத்துல இருந்தாங்க. ஒரு திருவிளையாடல், ஒரு பெருமாள் பெருமை, ஒரு திருவருட்செல்வர், இது போன்ற பட்டினத்தார் போன்ற படங்கள்லாம் அப்ப வந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி படங்கள் வருதா? ஒரு நாள் ஒரு டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தேன், நண்பர் வீட்டுக்கு. அந்த குழந்தை பொண்ணு ஒரு டாக்டர் வந்தாரு. என் குழந்தை இப்பெல்லாம் சாமி பாட்டுலாம் பாடுறா தெரியுமான்னாரு. எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு.
மாமா பாடுமான்னு, அது புஷ்பா படத்துல வர்ற சாமி பாட்டை பாடுது. சாமி சாமின்னு பாடுது. என்னடா அது, ஒரே எனக்கே அப்செட்டா போச்சு. அப்புறம் தான் சொல்றேன், இததான் சாமி பாட்டு சொல்றியாடா அப்படின்ட்டு. அது மாதிரி குழந்தைகளுக்கு சாமி பாட்டாலே இப்ப புஷ்பா படத்துல வர்ற சாமி பாட்டா தெரியற அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறி போயிடுது. அந்த காலகட்டத்துல நம்ம அதெல்லாம் எடுத்து செல்ல வேண்டிய கட்டத்துல இருக்கோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் அந்த விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துறேன். இரண்டாவதாக நான் முன்பே சொன்னது போல நமது திருமுருக கிருபானந்த வாரியார், நம்ம பொதுவா அவர் வந்து முருகனை பத்தி பேசுவார் நம்ம நினைப்போம். இன்று அதனால்தான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பதில் மிக சிறப்பான ஒரு அவருடைய தத்துவத்தை சொல்லி அனுப்பியிருப்போம். தீப்பந்தத்தை திருப்பி பிடித்தாலும் கூட அது மேல் நோக்கிதான் எரியும். அது தீக்கு மட்டுமே உள்ள மிகப்பெரிய சிறப்பு. வேற எந்த பஞ்சபூதத்துக்கும் அந்த சிறப்பு கிடையாது. தண்ணியை நீங்க மேல ஊத்துனீங்கன்னா கீழே தான் போகும். மண்ணை தூக்கி நீங்க மண்ணு கீழே தான் இருக்கும், மேல போகாது. ஆகாயம் மேல இருக்கிறது மேலேயே தான் இருக்கும், தன்னிலை மாறாது. ஆனா தீயை மட்டும் நீங்க கீழே இப்படி திருப்பினாலும் மேலதான் எரியும். அப்படி உயர்ந்த நிலையில் இருப்பவர்களே அல்லது உயர்ந்த மனம் கொண்டவர்களே நீங்க எவ்வளவு அழுத்த நினைச்சாலும், நம்ம சந்திரமுகி படத்துல ஒரு பாட்டு வரும், பூ பந்தை யாரும் நீரில் பொத்தித்தான் வச்சாலும் வரும் தண்ணி மேலதான், அட உன்னை யாரும் ஓரம் கட்டித்தான் வச்சாலும் தம்பி வாடா பந்து போலதான். கவிஞர் வாலி ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு. அது போல இந்த தீப்பந்தத்தை எவ்வளவு அழுத்தி வச்சாலும், தீப்பந்தத்தை எப்படி திருப்பி காட்டினாலும் அது மேல தான் எரியும். அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை நமக்கு கொடுத்தவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அவருடைய மரணம் கூட கரெக்டா திருத்தணி மேல அந்த பிளைட் வரும்போது நடந்தது. இதெல்லாம் எத்தனை பேருக்கு நடக்கும் யோசிச்சு பாருங்க. கேட்டு விட்டு இது எங்க கிராஸ் ஆகுதுன்னு கேட்டுட்டு அவர் சொன்ன கடைசி வார்த்தையே திருத்தணி போகுதுன்றதை கேட்டுக்கொண்டு முருகனுடைய பேரை சொல்லிக்கொண்டே அந்த மரணத்தை முருகனிடம் சேர்ந்தார். பெண் உரிமைக்காகவும் நிறைய பேசியிருக்காரு, பல்வேறு விஷயங்கள் பெண் உரிமைக்காகவும் நிறைய பேசியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப மனம் கவர்ந்தது, குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் போது தாயோருடைய பேரையும் முதல் சேர்க்கணும்ன்றது வித்திட்டவரே கிருபானந்த வாரியார் தான். பல பேருக்கு அது தெரியாது. பெரும்பாலும் நம்ம தாயோட பேரை தான் வைக்கிறோம் இனிஷியலா. ஆனால் தாயோட பேரையும் அதுல சேர்க்கணும்னு வித்திட்டவதே நமது கிருபானந்த வாரியார் தான். அதுபோல எளிமை இருக்கணும்னு அவரும் இருந்தாரு, மத்தவங்க வழிகாட்டினார். அதுக்கு ஒரு அற்புதமான தத்துவம் சொல்லியிருப்பாரு. ஒரு மிகப்பெரிய அரிசி, நம்ம சாப்பிடுற அரிசி தான், ஆனால் அந்த அரிசியை நீங்க மண்ணுல வச்சீங்கன்னா அது விளையாது. அந்த அரிசி கூட விளைய வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுக்கும் உபயோகப்படாத உமி என்று ஒன்று அது மூடி இருக்குது, அதோட போய் நட்டாதான் அது விதையா முளைக்கும். இதை விட ஒரு தத்துவத்தை நம்ம எங்க பார்க்க முடியும்? நீங்க வெறும் அரிசியை போய் மண்ணுல போட்டீங்கன்னா அது டக்குன்னு முளையாது. அப்ப அந்த உமியின் துணை கொண்டுதான் ஒரு நெல் கூட ஒரு விதையாக விருட்சமாக வளருது. அதனால எளிமை என்பது மிக முக்கியம், ஒத்துழைப்பு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்ட்டு பல்வேறு தத்துவங்களை அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த பகுத்தறிவுன்ற போர்வையில் முட்டாள்கள், நான் அப்படிதான் சொல்லுவேன், பல்வேறு இடங்கள்ல நான் அதை வெளிப்படையா பேசுவேன், அதனால இங்கேயும் அதை பேசுறேன். பகுத்தறிவு என்ற போர்வையில் சில முட்டாள்கள் இறைமறுப்பு கொள்கையை கையில் எடுத்த காலகட்டத்தில் முருகனின் பெருமையை, அர்த்தமுள்ள இந்து மதத்தின் பெருமையை மிக எளிமையாக அனைவரிடமும் கொண்டு சேர்த்த ஒரு மிகச்சிறந்த மகான நமது கிருபானந்த வாரியார். அவரை நம்ம நன்றியோட நினைக்கணும் இன்றைய பிறந்த நாள்ல. இன்னைக்கு அவருடைய தத்துவங்கள் தான் பல பேரை அந்த இந்து மார்க்கத்தை, குறிப்பாக முருகனின் பல்வேறு விதமான பக்தர்கள் இருப்பதற்கு காரணமே அவருடைய அந்த சொற்பொழிவுகள் தான். ரொம்ப எளிமையா சிரிப்போட. ஒரு அடிக்கடி சொல்ற ஒரு கதை தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு. குழந்தைங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு பையன் கிட்ட கேட்டாராம், பேசும்போது திருவிளையாடல் படத்தில் மூலமா, திருவிளையாடல் படத்துல யாரு கதாநாயகன், யாரை பத்தி அந்த கதை சொல்லுது அப்படின்னா அந்த பையனுக்கு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நடிகர் பேர் தான். அவன் என்ன சொல்லிட்டான், சிவனை பத்தின்றதை சொல்லாம சிவாஜின்ட்டான். உடனே கிருபானந்த வாரியார் கவலைப்படல. உடனே அவர் எப்படி அதை மாத்தினார்னா நகைச்சுவையோட, எப்போதுமே பெரிய மனிதர்களை ஜி போட்டு அழைப்பது என்பது இப்ப பழம் இருக்கு, அதனால சிவா என்ற அந்த ஒரு இறைவனை பத்தி பேசுறத சிவாஜின்னு இந்த பையன் சொல்றான், அவனை கைத்தட்டல் கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு எளிமையான விஷயத்த எவ்வளவு நுணுக்கமா பேசியிருக்காரு பாருங்க. அப்படி மிகச்சிறந்த ஒரு எளிமையான நகைச்சுவை ததும்புகின்ற பல்வேறு தத்துவங்களை சொன்ன கிருபானந்த வாரியார். வாய்ப்பு இருந்தா நீங்க யூடியூப்ல ஓரிரு உரைகளை கேளுங்க, தத்துவங்களை படிங்க. அவ்வளவு அற்புதமான வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் நேரத்தை நன்மை கருதி நான் இதோட முடிக்கிறேன். இந்த வழியில் மனிதாபிமானம் மிக முக்கியம் என்பதை வழிகாட்டிய ஒரு மிகச்சிறந்த நடிகராக புரட்சி கலைஞர் என்று நம்மால் அன்போடு அழைக்கப்பட்டு, எப்படி பெருந்தலைவர் காமராஜரை இந்த மக்கள் கைவிட்டார்களோ அப்படி மக்களால் கைவிடப்பட்ட ஒரு மகத்தான மனிதன். அவருடைய பிறந்தநாள் இன்னைக்குதான். அதையும் நம்ம நன்றியோட நினைக்கணும். நீங்க பல பேட்டிகள் நான் பார்க்கும்போது அசந்து போனேன். பல நேரங்கள்ல பல நிகழ்ச்சிகள்ல அவ்வளவு பேருக்கு அவர் அந்த சாப்பாடை போட்டிருக்காருன்னா வள்ளலாருடைய வழியில அவர் வாழ்ந்திருக்காரு. அது சுயநலமும் எல்லாருமே சொல்றது, அந்த திரையுலகத்துல எங்க அனைவருக்கும் அவர் உணவு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப